திரை முன்னேற்றத்திற்கு வருகை புரிந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்களாகிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கும் எனதருமை சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லவ்வுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னா, பெப்சி தொழிலாளர் தலைவர் என் அன்பு நண்பர் அண்ணன் ஆர்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை நான் எடுத்துக்கலான்னு ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் லெவலில் பிளான் பண்ணியாச்சு. கடைசி நேரத்தில் இந்த மாரல் நீதி என்னென்னா, யார் முதல்ல கமிட் பண்ணாங்களோ அவங்க தான் பண்ணணுங்கிற நீதிக்கு உட்பட்டு தனஞ்சயன் சாரே இந்த படத்தை தயாரிக்கணும்னு சொன்னதுனால நம்ம விட்டு கொடுத்துட்டோம். உண்மையிலே மகேஷ் எப்படின்னா கதை சொல்லுவார்னா, நான் பார்த்து வியந்து கதை சொல்கிற நம்பர் 1 யாருன்னா என்னுடைய குருநாதர் எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் செந்தமிழன் அன்புவண்ணன் சீமான் அவர்கள். இவங்க 2 பேரும் கதை சொன்னால் டம்மி கதை கூட ஓகே ஆகிடும். அப்படியே அந்த இந்த கதையை வந்து பண்ணியே ஆகணுங்கிற ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க சொல்லும் போது. அப்படி ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுற ஒரு சமீபத்திய ஒரு இயக்குனர் தான் மிஸ்டர் மகேஷ். அவர் கதை சொன்னால் இதை உடனே படம் பண்ணிடணும், இது ஷூட்டிங் பேருங்கிற ஒரு இன்டென்ஷன் நமக்குள்ளே வரும். எனக்கு அந்த இன்டென்ஷன் வந்து தான் நான் ஆர்கே செல்வமணி சார்ட்ட அவரை கூப்பிட்டு போனேன். நம்ம பையனை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறோம், அது யூத்தாக ட்ரெண்டாக ஃபன்னியாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நான் கதை கேட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து எல்லாமே த்ரில்லர் தான் சார் இருக்குது, த்ரில்லர் தான் இருக்குது, இதுதான் ட்ரெண்டு, அதான் ஓடிடியில் பிஸ்னஸ் ஆகுதுன்னு அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் கதை பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த படம் யூத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி ஸ்கிரிப்ட் பண்ண மகேஷ் சாருக்கு இந்த நம்ம படத்தை பண்ணலான்னு நினைக்கிறப்ப எனக்கும் தனஞ்சய் சாருக்கு ஒரு ஒற்றுமை ஏற்கனவே உண்டு. அது தண்டட்டின்னு ஒரு படம். தண்டட்டி படத்தில் ஒரு கேரக்டர், அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார். ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. எதுக்கு சார் ஸ்டார்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னா, இல்லை ரவி, நம்ம கமிட் பண்ண ஹீரோவுக்கு பெரிய பிஸ்னஸ் முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல, இதை பட்ஜெட்டில் பண்ணால் தான் செட் ஆகும், டைரக்டர் கைமீறி பட்ஜெட் பண்ணுறது லாஸ் ஆகிடும், அதான் பயமாக இருக்குது அப்படின்னாரு. சார் எவ்வளோ சார் இதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 ரூபாய்க்குள்ளே பண்ணால் எனக்கு ஓகேன்னாரு. சார் 3 ரூபாய்க்குள்ளே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு இந்த படத்தை, அதுக்கு மேலே ஆனிச்சுன்னா 1 பைசாவும் நீ கொடுக்க வேணாம் சார், நான் போட்டு எடுத்துருவேன், 50 லட்சம் ஆனிச்சுன்னா நான் போட்டுருவேன் சார், 1 கோடியாக நான் போட்டுருவேன் சார். என்ன சொல்கிறீங்க, நான் போட்டுருவேன் சார் அப்படின்னு. அவரை நம்பி ஒரு 2 மாதம் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை, அவர் ஏதோ ஒரு கன்னட படத்தை ரீமேக் பண்ண வேண்டிய சூழ்நிலை சத்யராஜை வச்சு பண்ண போகிற மாதிரியா, அதனால் இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன்னாரு. அதை உங்களுக்கு தெரியும், நான் தள்ளி போட்டதாவே அப்படியே ரொம்ப தள்ளி போயிடும். ஸோ ஆனால் நான் இந்த படத்தை எடுக்கிற இன்டென்ஷன் உருவாக்க காரணம் தண்டட்டியோட கதை. ராஜ்குமார் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இந்த படம் வந்து நமக்கு ஒரு நேம் சம்பாரிச்சு கொடுக்குறதுனால தான் சொன்னேன். அன்றைக்கி அதை மிஸ் பண்ணாங்க. தண்டட்டி எவ்வளோ பெரிய பேர் வாங்கினுச்சு, எவ்வளோ விருதுகள் வாங்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார். அதேமாரி இப்போ நீங்கள் மிஸ் பண்ண பார்த்தீங்க, அதை மறுபடியும் நான் கேட்ச் பண்ண பார்த்தேன், அடடா ரவிமரியா கேட்ச் பண்ண போகிறானே, இது மறுபடியும் தண்டட்டி மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் அதுக்காக எடுக்கல, சும்மா ஃபண்டுக்காக சொன்னேன். நல்ல கதைகளை அந்த டைரக்டர் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நல்ல ஃபைனான்சர் வரணும், நல்ல செட்டப் வரணும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார் தனஞ்சயன் சார். அது ஒரு கட்டத்தில் முடியாமல் போனப்போ தான் டைரக்டர்ஸ் வந்து வெளில போகிறாங்க. ஆனால் அவருக்கு இந்த கதையை விட்டுறக்கூடாது, நல்ல கதை, அதாவது லவ், அதாவது சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்கிறவங்களால தான் இந்த பட்ஜெட் படங்கள்லாம் பண்ண முடியும். முன்னாடி பேசின நண்பர் சொன்னார், சசி சார் தான் சொன்னார், பணம் இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, அவங்களாம் பிஸ்னஸ் ரீதியான ஒரு செட்டப் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நல்ல கதையை படம் பண்ணுங்க இன்டென்ஷன் வந்து தனஞ்சயன் சார் மாதிரி தான் ஆளுக்கு தான் உண்டு அப்படின்னாரு. அது உண்மை. அந்த நேரத்தில் அவருக்கும் நம்முடைய பவி சாருக்கெலாம் நான் வாழ்த்து சொல்லி தான் அவர் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய அன்பு அண்ணன் எங்கள் ஊர் இருக்கார், கஸ்தூர்ராஜா சாருடைய பேரன், அவருடைய வாழ்த்துக்களும் அவருடைய மனைவியருடைய வாழ்த்துக்களுமே போதும். ஏன்னா அவங்க பிளஸ் பண்ண ஆளுக்கெல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க. செல்வராமன் சார், தனுஷ் சார், எல்லாருமே அந்த பிளஸிங் அப்படியே கன்வே வந்துகிட்டே இருக்கும் சார். அப்புறம் சசி சாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நானும் சசி சாரும் வந்து ஏஆர் காந்திகிருஷ்ணன் சார்கிட்ட டிஸ்கஷனில் இருந்தவங்க. சசி சார் ஒரு சீன் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ரைட்டு நடந்து போயிட்டே இருப்பார். அந்த சீனை பிடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். அவ்வளோ ஒரு இன்டென்ஷன் அவருக்கு சீனை பிடிச்சிடணும், இந்த சீன் நம்ம தான் ஓகே பண்ணுங்கிற ஒரு காம்படிஷன்லேயே செயல்படுவார். வசந்த் சார் நான் ஃபஸ்ட்டு படம் சேரும்போது எல்லாருக்கும் உதவி இயக்குனர் தான் போட்டாங்க, எனக்கு மட்டும் தான் துணை இயக்குனர்னு போட்டார். அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய ஒர்க்கை அவரே ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பார். அதுக்கு ஒரு சொந்தக்காரரும் கூட. இன்றைக்கி நான் வந்து பெஸ்ட்டு கிரீமி டைரக்டர் 13 பேரில் நானும் ஒரு ஆளாக மணிரத்னம் சார் டீமில் இருக்குன்னு சமீபத்தினுடைய பேட்டியை படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சசி சார் நானே எப்படின்னா, ஏஆர் காந்தி சார் ஒர்க் பண்ணும்போது பிஎஸ்சி எஸ்எல்ஆர் சைடு தான் என்னுடைய வாகனம். ஒரு தடவை ரவி என்னை ரூமில் இறக்கி விட்டுருங்கன்னாரு. என் சைக்கிளில் தான் பின்னாடி உட்காந்தார் சார். நான் என்ன பண்ணேன், இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு வரும்போது சசி சாரை கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார், இப்போ கொஞ்சம் இழைச்சிட்டாரு. ஆமாம், ஹைட் அதே தான், வெயிட்டாக இருப்பார். நான் என்ன பண்ணேன், அந்த பிரிட்ஜு மேலே ஏறவும் வெயிட் தாங்க முடியல, டக்குன்னு அழுத்திட்டே இருக்கேன். மேக்ஸிமம் அழுத்திட்டே வரும்போது அவருக்கு தெரில, பேசியே வந்தார். திடீர்னு என்ன சார் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு. இல்லை சார், இல்லை ரவி, வீட்டில் ஒரு மேரேஜ், அது அக்காவுக்கோ தங்கச்சின்னு தெரில, யாரோ சொன்னாங்க,
அதுக்கு பணம் கொடுக்கணும், நமக்கு பணமும் கிடைக்க மாட்டேங்குது, பணமும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுன்னு தெரிலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினப்போ நான் சொன்னேன், சார் நான் ஆனந்த விடனில் ஒரு நகைச்சுவை காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அதில் யார் அதிகமாக 8 வாரங்களில் யார் காமெடி அதிகமாக வருதோ அதுக்கு 50,000 பரிசு. நான் இது வரைக்கும் வந்து ஒரு 3 காமெடியில் வின் பண்ணிட்டேன். இன்னொரு 5 வாரம் இருக்குது சார், எப்படியாவது எல்லா வாரமும் என்னுடைய காமெடியை வர வச்சு நான் 50,000 உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் சார் அப்படின்னேன். நம்ம நேரம் 4வது வாரம் வந்துச்சு, 5வது வாரம் வந்துச்சு, 6வது வாரம் வந்துச்சு, 6 காமெடி ஆகிடுச்சு. இப்போ 7வது வாரம் சஸ்பென்ஸ், 8வது காமெடி வந்துச்சுன்னா 50,000 எனக்கு கையில் கிடச்சிரும். அன்றைக்கி என்ன பண்ணணும்னா ஆனந்த விடன் ஒரே ஒரு நபருடைய காமெடி 2 காமெடியை போட்டு அவர் 9 ஆக்கி இன்னும் 7 ஆக்கி அவருக்கு 50,000 கொடுத்துட்டாங்க சார். அதனால தான் அந்த உண்மையை நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. இப்போ தான் சொல்கிறேன். அந்த 5 வாரம் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த 5 காமெடி வர்றதுக்கு ஒரு 500 காமெடி எழுதி கிழிச்சு போட்டிருப்பேன் சார். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு சைக்கிள் சொல்கிறதுக்கு காரணமே வந்து சைக்கிளில் போனவங்க இந்த அளவுக்கு உயர முடிங்கிறதுக்கு சினிமா ஒரு காரணம் தான், அவருடைய ஹார்டு ஒரு காரணம். சசி சார் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டி டைரக்டராக இருக்கார். 100 சாமி மாதிரி ஒரு தரமான படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அவர் என்றைக்குமே அவருடைய அந்த தரமான சேர் அப்படிங்கிற சேரில் பக்கத்தில் ஒரு பொழுதுபோக்கு சேர், பக்கத்தில் ஒரு காமெடி சேர், பக்கத்தில் ஒரு லவ் சேர், பக்கத்தில் ஒரு ஆக்ஷன் சேர், எந்த சேர்லையுமே அவர் உட்கார மாட்டார். அந்த குவாலிட்டி, இந்த கதைக்குள்ளே காமெடி வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே ஃபைட்டு வந்தால் ஓகே, இந்த கதைக்குள்ளே காதல் வந்தால் ஓகேன்னு கதையை மையப்படுத்தி எடுக்கிற சில டைரக்டரில் எங்களுடைய சசி சார் ஒருவர். அவருடைய அந்த தொடர்ந்து அந்த உறுதி இருக்குன்னு சொல்லி வேண்டி விரும்பி என்னுடைய அன்பு நண்பர் மகேஷ் அவர்களே மனதார வாழ்த்துறேன். அவர் ஜெயிக்கணும், நல்லா ஜெயிக்கணும், மிக சிறந்த ஜெயிக்கணும். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் சொன்ன டேட்டில் படம் எடுப்பாருங்கிறது நான் கதை சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். இதேமாரி பல ப்ரொடியூசர் அவரை காப்பாற்றணும். மீண்டும் ஒருமுறை பவி சார் அவர்களுக்கும் கதாநாயகன் நடித்தவர்களுக்கும் எங்களுடைய வனிதா மேடம் வந்து அநீதி படத்தில் என்னுடைய டைரக்டர் வசந்தபாலன் சார் படத்தில் பின்னி எடுத்திருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு நான் தான் ரெஃபர் பண்ணேன் மேடம். அது உங்களை ரெஃபர் பண்ணலுக்கும் இல்லை, கதை பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்தது தான். அதாவது வனிதா மேடத்தை பற்றி நீங்கள் வந்து நிறையா கான்ட்ரவர்சியில் என்னமோ வீடியோ போடுறீங்க. அவங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா? அவங்க ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி நடிப்பேன் அவங்க படங்களை நீ பாருங்கள். ரொம்ப அக்யூரசி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் நிறைய கேரக்டர் வரணும், அவங்க இன்னும் வளரணும்னு சொல்லி இந்த படம் லவ்வோ லவ் பொங்கலோ பொங்கல்னு சொல்கிற மாதிரி ஒரு ரீச்சபிளான டியூனில் இருக்குது. இந்த லவ்வோ லவ் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.